வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 24 ஆகஸ்ட் காலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது நீனா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 77,540.83 3 PTS உயர்ந்தது. அதிக லாபம். பவர் கிரிட் 2.87 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். மாருதி 1.77 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,252.08 விழுக்காடு ஆக உள்ளது. 0.08 விழுக்காடு உயர்ந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி 50 சிறிதளவு உயர்வுடன் இந்திய சந்தைகள் நிறைவுற்றன. சென்செக்ஸ் நேற்று 77,540.83 குறியீட்டு புள்ளிகளாகவும் நிஃப்டி 50 நேற்று 24,252 குறியீட்டு புள்ளிகளாகவும் நிறைவடைந்தன. முந்தைய வர்த்தக அமர்வில் நிதி மற்றும் உலோக பங்குகள் சந்தை குறியீடுகளுக்கு ஆதரவளித்தன. ஆகஸ்ட் மாதத்தில் இந்திய பங்குகளில் 23,544 ரூபாய் கோடியை முதலீடு செய்த FPIக்கள். வருவாய் மீட்சி மற்றும் ரூபாய் ஸ்திரத்தன்மை காரணமாக வெளிநாட்டு போர்ட்ஃபோலியோ முதலீட்டாளர்கள் FPIs இந்த மாதத்தில் இந்திய பங்குகளில் 23,544 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளனர். ஜூன் மாதத்தில் FPIக்கள் 49,340 ரூபாய் கோடியை திரும்பப் பெற்ற பிறகு இது ஒரு குறிப்பிடத்தக்க மீட்சியாகும். சர்வதேச சந்தைகளில் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் சரிவு. தங்கம் நேற்று ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,665.40 ஆக 0.32 விழுக்காடு சரிவுடன் நிறைவடைந்தது. இதற்கிடையில் வெள்ளி விலையும் 0.70 விழுக்காடு சரிந்து நேற்று ஒரு ட்ராய் அவுன்ஸ் $69.04 ஆக நிறைவடைந்தது. கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $86.27 ஆக சரிந்து நிறைவடைந்தது. கச்சா எண்ணெய் விலை 0.91 விழுக்காடு சரிந்து நேற்று ஒரு பேரலுக்கு $86.27 ஆக நிறைவடைந்தது. முதலீட்டாளர்கள் எதிர்கால திசையை அறிய உலகளாவிய விநியோக இயக்கவியல் மற்றும் பொருளாதார குறிகாட்டிகளை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். திறன் மேம்பாட்டு அமைச்சகம் மற்றும் அமேசான் இணைந்து கிளவுள் AI பயிற்சி திட்டம் தொடக்கம். இந்த நாடு தழுவிய முயற்சி 1,50,000 கற்பவர்களுக்கு அடிப்படை கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் செயற்கை நுண்ணறிவு திறன்களில் பயிற்சி அளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த கூட்டாண்மை இந்தியா முழுவதும் உள்ள டிஜிட்டல் திறன் இடைவெளியை குறைக்க உதவும். நிதியாண்டு 2027 இல் 2 லட்சம் ரூபாய் கோடி வருவாயை இலக்காக கொண்டுள்ளது கிராசிம். கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் தனது வளர்ச்சி தளங்கள் விரிவடைவதால் 2027 நிதியாண்டில் 2 லட்சம் ரூபாய் கோடி வருவாயை இலக்காக கொண்டுள்ளது. நிறுவனம் ஒரு முக்கியமான திருப்புமுனையில் இருப்பதாக அதன் தலைவர் குமார் மங்கலம் பில்லா தெரிவித்துள்ளார். 75,000க்கும் மேற்பட்ட GSTAD வழக்குகள் தாக்கல். 83 மட்டுமே தீர்வு. GSTAT முன் தாக்கல் செய்யப்பட்ட 75,155 வழக்குகளில் 5,819 மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளன மற்றும் 83 வழக்குகள் மட்டுமே தீர்க்கப்பட்டுள்ளன. இது சரக்கு மற்றும் சேவை வரி தகராறுகளை தீர்ப்பதில் உள்ள மிகப்பெரிய தேக்க நிலையை காட்டுகிறது. ஜாக்சன் ஹோல் உரை. PC பணவீக்கம் மற்றும் இன்விடியா மீது வால் ஸ்ட்ரீட் கவனம். வட்டி விகிதங்கள் குறித்த வழிகாட்டுதலுக்காக முதலீட்டாளர்கள் கெவின் வார்ஷின் வரவிருக்கும் ஜாக்சன் ஹோல் உரையை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். கூடுதலாக இந்த வார அமெரிக்க PC பணவீக்க தரவு மற்றும் இன்விடியாவின் வருவாய் முடிவுகள் சந்தை போக்கை தீர்மானிக்கும். தாமதங்களை தவிர்க்க உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட அணு உலைகளை தேர்ந்தெடுக்கும் இந்திய நிறுவனங்கள். ஒப்புதல்கள் மற்றும் திட்ட செயலாக்கத்தை விரைவுபடுத்த உள்நாட்டு நிறுவனங்கள் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட அணு உலைகளை தேர்வு செய்கின்றன. தாமதங்களை தவிர்க்க உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட அணு உலைகளை தேர்ந்தெடுக்கும் இந்திய நிறுவனங்கள். இந்த மூலோபாய மாற்றம் வெளிநாட்டு தொழில்நுட்பத்தின் மீதான நம்பகத்தன்மையை குறைத்து தூய்மையான ஆற்றலில் சுயசார்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஆல்பாபெட் பங்குகளை விற்று நெட்ஃபிக்ஸ் பங்குகளை வாங்கிய பில்லியனர் பில் அக்மேன். பில்லியனர் நிதி மேலாளர் பில் அக்மேன் ஆல்பாபெட் நிறுவனத்தில் இருந்து வெளியேறி தனது பெர்ஷிங் ஸ்கொயர் போர்ட்ஃபோலியோவில் பெரிய மாற்றங்களை செய்துள்ளார். ஆல்பாபெட் பங்குகளை விற்று நெட்ஃபிக்ஸ் பங்குகளை வாங்கிய பில்லியனர் பில் அக்மேன். அவர் நெட்ஃபிக்ஸ் நிறுவனத்தை ஒரு முக்கிய பங்காக சேர்க்கும் வகையில் 10க்கும் குறைவான பங்குகளை கொண்ட தனது முதலீடுகளை மாற்றியமைத்துள்ளார். தங்கம் $4,665.40 0.32 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,43,513 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.32 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $4,680.60 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை.
டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $69.4.70 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாக சமம் $2124 ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 0.70 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $69.53 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $86.27.91 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0.91 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $87.06 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $95.68.02 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 2 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $95.69 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957.50, $2906. பெங்களூரு $944.50, $2821. ஹைதராபாத் $994, $2985. ஆந்திர பிரதேசம் $966.50, $2921.50. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.